வணக்கம். கால கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல. அது எலக்ஷனுக்கு பிறகு தமிழ்நாட்டுல தினந்தோறும் அது அந்த கால கொடுமை தொடர்ச்சியாட்டு நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னா நம்ப முடியாம தான் இருக்குது. ஒரு நடிகர் தமிழ்நாட்டுல சினிமா நடிச்சுட்டு ஒரு உச்சபட்சத்தை அடைஞ்சிட்டு அடுத்த கட்டமாட்டு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதியும் அந்த நடிகருக்கு விடுகிறது அப்படின்னு அந்த மக்கள் நம்பி அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க இல்லையா. இதுதான் கால கொடுமையின் உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நேற்று இந்த அமைச்சர்களுக்கு சில துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமா யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம சுருக்கமா பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துறை காவல், காவல், உள்துறை, அப்புறம் மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், அப்புறம் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை, பொது நிர்வாகம். இந்த துறைகள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கூடுதலாட்டு வழங்கப்பட்டிருக்குது. இதுல முக்கியமான விஷயம், பெரிய கால கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன அப்படின்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்குது. இதுதான் அங்க நம்ம ஜீரணிக்க முடியாத விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டின் ஒரு அறிவு கூடத்தை வளர்க்கக்கூடிய இடம் அந்த பள்ளி அறை. அந்த பள்ளி அறையில தான் ஒரு நாட்டோட அறிவு கூடம் வளர்ந்து அந்த நாட்டை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அந்த பள்ளி அறை அமைந்திருக்குது. அப்படிதானே? அப்போ அந்த அறிவு கூடத்தை வளர்த்து எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு பொறுப்பான ஒரு நபர் செயல்படணும். அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பொறுப்பை யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவர் என்ன செய்ய போறாரு, எப்படி இந்த அடுத்த கட்டமாட்டு நம்ம தமிழ்நாட்டோட கல்வி திட்டங்களை எடுத்துட்டு போவாரு, நம்ம கல்வி அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை எப்படி நடத்தி கொண்டு போறாரு, நம்ம மாணவர்களுக்கு அறிவாற்றலை எப்படி புகுத்த போறாங்க அப்படிங்கிறது இங்க பெரிய கேள்விக்குறியாதான் நிக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் நான் வென்று விட்டால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா கல்வியை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லியிருந்தாங்க. உலகத்திலே நம்பர் 1 இடத்துல இருக்குது, கல்வியில நம்பர் 1 இடத்துல இருக்கிறது டென்மார்க்கு. அதையும் மிஞ்சுற அளவுக்கு நான் கல்வி தரத்தை என் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய மக்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சியில போட்டி போட்ட அத்தனை வேட்பாளர்களும் பட்டதாரிகள், இரு பட்டதாரிகள், டாக்டர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், இப்படி பலதரப்பு பட்டதாரிகள், கற்றறிந்தவர்கள், அறிவார்ந்தவர்கள், உலகத்தை அறிந்தவர்கள், இப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி களத்துல நிறுத்தி போட்டி போட்டாரு. ஆனா படுதோல்வி அடை செய்தார்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள். ஆனா இப்ப வென்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்மார்கள்ல கால்வாசி பேர் மீது வழக்குகள் இருக்குது. கிரிமினல் வழக்கு, கஞ்சா வழக்கு, போதைப் பொருள் வழக்கு, கட்ட பஞ்சாயத்து, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, அடிதடி, இப்படி பலதரப்பட்ட வழக்குகள் இந்த அமைச்சர்மார்கள், எம்எல்ஏக்கள் மேலெல்லாம் இருக்குது. சொல்ல போனா மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலேயே கரூர் சம்பந்தப்பட்ட அந்த கரூர்ல விஜய் அவர்களை பார்க்க போயிட்டு இறந்து போனாங்களே 41 பேர், அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கும் சிபிஐ கையில இருக்குது. அப்போ இன்னைக்கு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவரால் அடக்க முடியாம ஆதங்கத்தை வெளியே கக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரா அப்படிங்கிறத பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, என்னால நம்பவே முடியல, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரா அப்படின்னு அவரு ஒரு ஷாக்ல தான் இருக்கிறாரு. மேலும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இப்படி தெரிஞ்சிருந்தா நானும் கட்சி தொடங்கி எலெக்ஷன்ல போட்டி போட்டு நான் முதலமைச்சர் ஆயிருப்பேனே, போச்சே வட போச்சே அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறாரு. அப்போ இப்பவும் அவர்களுக்கு, இந்த நடிகர்களுக்கு என்னவா இருக்குது மனசுல அப்படின்னா, மக்களுடைய நலனை பத்தி அவர்களுக்கு எந்த அளவும் ஒரு துளி கூட கவலை இல்லை.
நாம பதவியில உட்காரணும், அந்த பதவியை ருசிச்சிடணும், அந்த ஒரு எண்ணம் தான் அவர்களுடைய மனசுல இருக்குது, மண்டையில இருக்குது அப்படின்னா இது எந்த மாதிரியான போக்கு, இந்த மக்கள் வந்து எந்த மாதிரியான நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சினிமா மோகத்துல மக்கள் வந்து எப்படி விழுந்து கிடக்குறாங்க அப்படிங்கறத வந்து இங்க தெளிவாக காட்டுகிறது. இது போக போக இது வந்து மக்கள் வந்து சினிமா மோகத்துல இருந்து வெளியே வராம இருந்தாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து அஜித் குமாரோ இல்ல சிவகார்த்திகேயனோ நாம தொடர்ச்சியாட்டு இதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து எந்த நடிகரோ எந்த நடிகை பீக்ல இருக்கிறாங்களோ அவங்க வந்து கட்சி தொடங்குவாங்க, எலெக்ஷன்ல போட்டி போடுவாங்க, அவங்களுக்கு வந்து அவர்களுடைய ரசிகர்கள் வந்து வெல்ல வைப்பாங்க. இதுதான் தொடர்ச்சியாட்டு நடக்கும். இங்க வந்து அதாவது நேர்மைக்கு மதிப்பு கிடையாது, உண்மைக்கு மதிப்பு கிடையாது தமிழ்நாட்டுல. சினிமா கவர்ச்சி இதுலதான் நம்ம மக்கள் வந்து மூழ்கி கிடக்குறாங்க. இதுல இருந்து வெளியே வந்தாதான் நாம் தமிழர் கட்சி ஒரு வெல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு அபிப்பிராயம். மக்கள் என்னைக்கு வெளிப்படையறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. சினிமா மோகத்துல வந்து மயங்கிதான் கிடக்குறாங்க, இன்னும் வெளியே வரல. அதாவது நாகரிகம் வளர வளர அறிவும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நாகரிகம் வளர வளர அறிவு வந்து மங்கிட்டு தான் போகுது நம்ம மக்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வச்சிருக்கிறாங்க. பாப்போம் என்ன நடக்குன்னு. இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.